வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டு ரெசிப்பியில் ஒரு சூப்பரான இறால் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இறால் குழம்புல வாழைக்காய் போடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஃபஸ்ட்டு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 10 to 15 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். இதை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணும் இல்லை, கொஞ்சம் லைட்டாக குறைன்னு இருந்தால் ஓகே தான். இப்போ ஒரு மண் சட்டியை வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு பண்ணுறேன். நல்லெண்ணெயில் நான்வெஜ் பண்ணும்போது செம்மையாக இருக்கும். அதே மாதிரி நான்வெஜ்க்கு பண்ணும்போது ஒரு ஸ்பூன் ஆயில் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை 1-2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 2 நிமிஷமாவது நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அலசி வச்சுருக்க இறால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ இறாலுக்கு பண்ணுறேன். இப்போ இறால் சேர்த்ததுக்கப்புறம் உடனே தண்ணி சேர்த்துறாதீங்க. இது அந்த ஆயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா சுண்டி வரட்டும். இறால்லேருந்து தண்ணி வெளியில் வர ஆரம்பிக்கும். 2 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 கப் அளவுக்கு அரிசி களைஞ்ச தண்ணியை சேர்த்துக்கிறேன் இது கூட. அதுக்கப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸ்க்கு புளி ஊற வச்சு அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். புளி அதிகமாக சேர்த்துடக்கூடாது இறால் குழம்புல, அதனால் ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸ்க்கு புளி தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வாழைக்காய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட்ட வாக்கில், அதையும் சேர்த்துக்கோங்க. இறால் குழம்புல வாழைக்காய் சேர்த்து பண்ணும்போது அதோட சுவையே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வாழைக்காயோட மணமாக இருக்கட்டும், இறாலோட மணமாக இருக்கட்டும், அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீட்டு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மிளகு அதிகமாக சேர்க்குறனால மிளகாய் தூள் அளவாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப காரமாயிரும். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இன்றைக்கி 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம 1 கப் அளவுக்கு அரிசி களைஞ்ச தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ 2 கிளாஸ் அளவுக்கு நார்மல் தண்ணி சேர்த்துருக்கேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம திரும்ப மூடி வச்சிடலாம். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இறால் நல்லா வெந்து வரட்டும். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் வரட்டும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இறால் ஒரு 3/4 வேக்காடு கிட்ட நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய், பூண்டு, மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது இப்போது 2 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் இறால் கொதிக்க விட்டுட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிரும். ஸோ ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதித்து வந்தால் போதும். இப்போ அதை மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து திறந்தாச்சு. கம்மன்னு இறால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி அரிசி கழுவுன தண்ணி, வாழைக்காய் சேர்த்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு